ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் எழுத போகிறீங்க. சோசியல் சயின்ஸ் ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா 100க்கு 100 வாங்கலாம். அதுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸு அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு அண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸு, இது போக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் வேறுபடுத்துக இருக்குல்ல, ஸோ அதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ வீடியோக்கு லைக்கே வருது கிடையாது. ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் நிஜமாலுமே நான் போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 10th நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் மாதிரி எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நிஜமாலுமே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்குது. எப்படி தமிழ் மீடியம் பார்க்குறதுனா கொஸ்டின் நம்பர் பாருங்களேன். யூனிட் 1 இருக்கா ஹிஸ்ட்ரியில், அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். ஸோ இதில் ஆன்சர் ப்ரீஃப்லி ரோமன் லெட்டர் பார்த்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 5ல் தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5 கொஸ்டின் நம்பர் கரெக்டாக கொடுத்துருப்பேன். புக் பேக் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்பரை பார்த்தாலும் சரி, கொஸ்டினை பார்த்தாலும் சரி, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க பார்ப்போம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத. ஓகே, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய PDF, மாடல் கொஸ்டின் பேப்பரோடைய PDF எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் PDF நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரியில் 5 யூனிட், ஜியோகிராஃபியில் 5 யூனிட், சிவிக்ஸில் 3, எக்கனாமிக்ஸில் 3. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறு, ஓகேங்களா? வரலாறில் யூனிட் 1ல் ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் வார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்ட். செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரெஞ்ச் வார்ஃபேர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 கொஸ்டின், ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th. அதே மாதிரி ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் த ஃபாலோவிங் டீட்டெயில். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 2லேருந்து ஒரு கொஸ்டின் 100% உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் த மெயின் கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ இது 2 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 கொஸ்டின்லேருந்து 100% ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2 கொஸ்டினையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ். ஸோ இதில் ஆன்சர் ப்ரீஃப்லியில் 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின் 2 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், 2 2 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று ஹவு டிட் கிரேட் டிஸ்பிரஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர், இன்னொன்று டெஃபைன் டாலர் இம்பீரியலிசம். இது 2 பார்த்துக்கோங்க. இது 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் இருக்குல்ல, 8 மார்க் 5 மார்க் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு சம்டைம்ஸ் 8 மார்க்கில் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்களோ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஹவு டிட் இது ஆன்சர் டீட்டெயில் பொருள் ட்ரேஸ் த சர்க்கியூம்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 3ல் வேர்ல்டு வார் 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி 2 மார்க்கை பொறுத்தளவில் ரோமன் லெட்டர் நீங்கள் பார்த்துக்கங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி கொஸ்டின் நம்பரையும் பார்த்துங்க. நான் கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஓகே, ஹூ ஆர் த 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் ஆஃப் த போஸ்ட் வேர்ல்டு வார் 1? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? டீட்டெயிலை பொறுத்தளவில் 2 கொஸ்டின் இருக்குது, 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, அனதர் ஒன்று ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. ஸோ இது பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இது மாயஸ் லாங் மார்ச். ஸோ அந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் மார்ஷல் பிளேனு, அதே மாதிரி 5th கொஸ்டின் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 கொஸ்டின் 5 மார்க்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் தேவையில்லை. யூனிட் 5ல் பார்த்துக்கோங்க 2 மார்க்கை பொறுத்தல டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் அந்த கொஸ்டினும், ரீஃபார்மன்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளும், சோசியல் எவில்ஸ் எரடிகேட்டட் பை பிரம்ம சமூஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்தளவில் சர்க்கியூம்டன்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மொமெண்ட் ஆஃப் 19th century அண்ட் ஆல்சோ இது 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட் த கேஸ் ஆஃப் உமன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி யூனிட் 1ல் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனிசுவல் ரிவர்ஸ் ரோமன் லெட்டர் 4. ஸோ அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ், இது 2 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. ரோமன் லெட்டர் 5ல் நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST. 4th கொஸ்டின் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது 3. 5 மார்க்கை பொறுத்தளவில் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ஃபஸ்ட் கொஸ்டின் பேசியன் ஆஃப் கங்கா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் 3rd கொஸ்டின். அடுத்தது செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நார்மல் லேப்ஸ் ரேட்டு, அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸு, 4 டிஸ்டிங் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, விச் ரிவர் ஹெவி ரெயின்ஃபால், இந்த இது விச் ஏரியா, அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
டிஸ்டிங்விஷை பொறுத்தவரை வெதர் அண்ட் கிளைமேட் நார்த் ஈஸ்ட் மன்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மன்சூன். 5 மார்க்கை பொறுத்தவரை ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மன்சூன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, தேர்ட் யூனிட்டில் வந்து டிஃபைன் சாயில், டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில், அக்ரிகல்ச்சர், சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு டிஸ்டிங்விஷை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட், ராபி அண்ட் காரிஃப் கிராப்ஸ். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல் ஆயில் சாயில்ஸ் அண்ட் பிளாக் சாயில்ஸ். பேராகிராஃபை பொறுத்தவரை டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். ஸோ அது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் யூனிட்டில் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் டைப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மினரல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் டைப்ஸு. அடுத்து இது மேங்கனீஸ், அது யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ், நேச்சுரல் கேஸு, மேஜர் ஏரியா ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. உங்களுக்கு ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ், ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி அது பார்த்துக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இது பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரேஷன், அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ், மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இந்த ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்னல் ட்ரேடு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ரோட்வேஸ் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ சிவிக்ஸை பொறுத்தவரை யூனிட் 1ல் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. 5 மார்க்கை பொறுத்தவரை சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுலேருந்து ஒரு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மணி பில். ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்தவரை டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அடுத்தது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு, குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த 4th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, அப்ளைட் ஜுடிகேஷன். அடுத்து ராங் ஆன்சரை பொறுத்தவரை பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் மினிஸ்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸில் நேஷனல் இன்கம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம், எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் 5 மார்க்கை பொறுத்தவரை மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட், 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது முடிஞ்சால் பாருங்கள், இல்லை விட்டுறலாம். குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் இருக்குல்ல, இதில் வாட் இஸ் குளோபலைசேஷன், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அடுத்தது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். 5 மார்க்கை பொறுத்தவரை அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MNC. அடுத்து சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனை பொறுத்தவரை ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO வந்தது. ஸோ அடுத்தது 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் மைக்ரேஷன் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. 5 மார்க்கை பொறுத்தவரை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் 8 மார்க்லையும் கேட்குறாங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.